ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது காடை கிரேவி மற்றும் காடை வறுவல். அதற்கு ஃபஸ்ட்டு காடையை எடுத்துக்கிறோம். நல்லா சுத்தம் செய்து எடுத்துக்கணும். காடை எடுத்து நல்லா கழுவுறோம். காடையில் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு நன்றாக கழுவி எடுத்துக்கணும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் செய்து எடுத்துக்கிறோம். இப்போ காடையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கிறோம். காடையை இப்போ கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ காடை கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள், பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எண்ணெய், தேங்காய். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு குக்கர் சூடானதை எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு பட்டை, லவங்கம் சேர்த்துக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சு வந்தவாட்டி சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கணும். 2 சேர்த்துறப்ப கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 சேர்த்து நல்லா வதக்குறோம். வதங்கினது கொஞ்சம் கருவேப்பிலை, அதிலே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வந்தவாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அதிலே சேர்த்துக்கிறோம். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரை வதக்குறோம். அது நல்லா பொன்னிறமாக வந்தவாட்டி அது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிறோம். தக்காளி கூட சிறிதளவு உப்பு சேர்த்து வதக்கிறப்ப தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் குக்கரை மூடி வச்சு நல்லா தக்காளியை வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நல்லா வதங்கினாட்டி இப்போ மசாலா பொருள் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலக்கிறோம். அதுலேயே மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரை வதக்கிக்கிறோம். அது வதங்கி வரப்போ கறி மசால் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதையும் போட்டு பச்சை வாசனை போகிறோம். நல்லா வதக்கி எடுத்த வாட்டி நம்ம கழுவி வச்சுருக்கிறப்ப காடையை அதிலே போடுறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கி வரணும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதிலே வதக்குறோம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி குக்கரை மூடி வச்சு 3 விசில் விடுறோம். இப்போ நம்ம தேங்காய் போய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வர போகிறோம். தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்ப கிரேவி டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் தேங்காய் ஒரு 1/4 மூடி அரைச்சி 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஊற்றியாச்சு. தேங்காய் பால் ஊற்றினதையும் 2 கொதிச்சதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான கொத்தமல்லி தழை மேலே தூவி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கிரேவி ரெடி. இப்போ நான் காடை ரோஸ்ட்டுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டாச்சு. 2 பக்கம் நல்லா திருப்பி ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். ரோஸ்ட்டு பண்ணியாச்சு. இப்போ சுவையான காடை வறுவல் ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெடி ஆகிடுச்சு காடை ரோஸ்ட்டு. நான் சில்லி சிக்கன் பவுடர் கலஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அது ரோஸ்ட்டு ரெடி. இப்போ சுவையான காடை ரோஸ்ட்டு மற்றும் காடை கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.